தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் போதிய இடவசதி இல்லாததால் மழையில் நனையும் அவலத்தில் இருப்பது பணப்பட்டுவாடாவிற்கு வழிவகுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் போதிய இடவசதி இல்லாததால் மழையில் நனையும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படவிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் மோகன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இந்த ஆண்டு அதிக அளவு இரண்டாம் பாக நெல் நடவு செய்து தற்போது அறுவடை செய்து வருகின்றனர். இயற்கை சீற்றத்தால் சேதமடைந்தும் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை தனியார் கமிஷன் மண்டிகளில் எடுத்துச் சென்றால் அடிமாட்டு விலைக்கு, அதாவது 2300 ரூபாய் கேட்க வேண்டிய இடத்தில் 1300 ரூபாய் மட்டும் தனியார் கமிஷன் மண்டிகள் கேட்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றனர். அங்கும் பல கட்ட சிக்கல்களை சந்திப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஈரப்பதம் அதிகமாக உள்ளதை நிராகரிப்பது, கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் போதிய இடவசதி இல்லாமல் மழையில் நனையும் அவலத்தில் இருப்பது, பணப்பட்டுவா தருவதில் தாமதம் என பல சிக்கல்களை அவர்கள் சந்தித்து வருவதால் அவர்கள் விழிப்புணர்வு நிற்கின்றனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளின் நலன் கருதி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். போதிய இடவசதி இல்லாததால் மழையில் நனையும் அவலம் ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மகன், கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் போதிய இடவசதி இல்லாததால் மழையில் நனையும் அவல நிலை ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகன்.